ரயில்வேவுடைய எக்ஸாம் அப்டேட் வந்ததுல இருந்து எல்லாரும் கேட்கக்கூடியது ஒரே கேள்விதான், சார் எந்த வயசுல இருந்து எந்த வயசு வரைக்கும் இருக்கிறவங்க எக்ஸாம் எழுத முடியும் அப்படின்னு. ஸோ இந்த வீடியோல நான் தெளிவா சொல்றேன், மறக்காம வீடியோவோட எண்டு வரைக்கும் பாருங்க. ஸோ ரயில்வே எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும் அண்டர் கிராஜுவேட் மற்றும் கிராஜுவேட் அப்படின்னு ரெண்டு டிஃப்ரெண்ட் எக்ஸாம்ஸ் நடக்க போகுது. அண்டர் கிராஜுவேட்னா 12th முடிச்சிருந்தா போதும், கிராஜுவேட் அப்படின்றப்ப எனி டிகிரி குவாலிஃபிகேஷன்ல இருக்கிறவங்க. ஸோ மினிமம் வயசு ரெண்டுத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா 18 தான். மேக்சிமம் வயசு ஜெனரல் கேட்டகரிக்கு அண்டர் கிராஜுவேட்ல 30 வருஷமும் கிராஜுவேட்ல வந்து பாத்தீங்கன்னா 33 வருஷமும் இருக்கு. சார் ஏதாவது ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஓபிசி கேண்டிடேட்டா இருந்தீங்கன்னா ரெண்டு எக்ஸாமுக்குமே உங்களுக்கு 3 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்படின்றது உண்டு. எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டா இருக்கும் பட்சத்துல ரெண்டு எக்ஸாமுக்குமே 5 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்படின்றது உண்டு. அண்ட் பர்சன் வித் டிசபிலிட்டி கேண்டிடேட்டா இருந்தீங்கன்னா ரெண்டு எக்ஸாமுக்குமே 10 வருஷம் அப்படின்றது ஏஜ் ரிலாக்ஸேஷன் உண்டு. ஸோ மேக்சிமம் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணக்கூடியவங்க இந்த ஏஜ் லிமிட்குள்ள தான் இருப்பீங்க. ஸோ கண்டிப்பா நீங்க எல்லாருமே எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல இந்த எக்ஸாமை கிராக் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரயில்வே எக்ஸாம்ஸ் பத்தின எல்லா அப்டேட்டையும் டைம் டு டைம் கொடுக்கறதுனால இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் தி அப்கமிங் எக்ஸாம்ஸ்.